ஒரு குட்டி பையன் சேட்டை பண்ணிட்டே இருக்கான். அவங்க அப்பா வந்து ஒரு 3 பேப்பர் படிச்சுருக்காரு. உடனே சேட்டை பண்ணிட்டு வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்க. எங்கூட விளாடலாம் அப்பா கூப்பிட்டே இருக்காங்க குட்டி பையன். உடனே அவங்க அப்பா என்ன சொல்லிட்டாரு, ஒரு மேப்னா என்ன, வரைபடம். வெரி குட் வெரி குட். வரைபடம் சொன்னாங்க, நல்லா கேட்குது. இந்திய வரைபடத்தை கையில் கொடுத்து அந்த பையன் வந்து ரொம்ப சின்ன பையன், ஸ்கூலுக்கே போகாத பையன், ஸ்கூலுக்கே போகாத சின்ன பையன். அவன் அந்த இந்திய வரைபடத்தை கையில் கொடுத்து அந்த வரைபடத்தை சின்ன சின்ன பேப்பராக கிழிச்சிடுறாரு. ஒரு 10 பேப்பராக கிழிச்சு அந்த பையன்களை கொடுத்து இந்த வரைபடத்தை எப்போ நீ கரெக்டாக சேர்த்து கொண்டு வரையோ உங்களோட நீ ஆட வேண்டாம். சரியா? அந்த பையன் பள்ளிக்கூடத்துக்கே போகல, அவனால் சேர்க்க முடியுமா? முடியாது. ஆனால் அந்த பையன் ஒரே நிமிஷத்தில் அந்த வரைபடத்தை கரெக்டாக சேர்த்துட்டான். அவங்க அப்பா ரொம்ப ஆச்சரியம். அப்பா இப்போ நான் சேர்த்துட்டேன்னா இவ்வளோ விளாடவாங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த அப்பா கேட்குறாரு, இவ்வளோ கஷ்டமான செயலை நீ எப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டார். அந்த வரைபடத்தில் தமிழ்நாடு எங்கே இருக்குது, கேரளா எங்கே இருக்குது, காஷ்மீர் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாதுப்பா. அந்த வரைபடத்துக்கு பின்னாடி ஒரு மனிதரோட முகம் இருந்துச்சு. அந்த முகத்தில் ஒரு மனுஷன் மூக்கு எங்கே இருக்குது, கண் எங்கே இருக்குது, காது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும். அதை சேர்த்தே வரைபடம் சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி. இதில் நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, இந்தியா முன்னேறணும்னா ஒவ்வொரு தனி மனிதனும் முன்னேறணும். ஒவ்வொரு தனி மனிதனையும் நம்ம இப்போதைக்கு நம்ம செயலுமே நல்லா படிக்கிறது, ஒழுக்கமாக இருக்கிறது, இந்த 2 தான் நம்மளோட செயல். இந்த 2 நம்ம கரெக்டாக பண்ணிகிட்டே வந்தாலும் போதும். அடுத்து ஒரு காலேஜுக்கு போனப்போ அங்கே என்ன செய்யலாம் அதை கரெக்டாக பண்ணணும். இதை நம்ம கரெக்டாக பண்ணிட்டாலே தனி மனித முன்னேற்றம் தான் நம்ம நாடோட